தமிழர்களுக்கு வணக்கம். பேருந்தை செலுத்தி சென்ற சாரதி திடீரென்று மரணம். அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய பயணிகள். ஜாலில் இடம்பெற்ற விபத்து. பரிதாபமாக உயிரிழந்த 2 வயது குழந்தை. தென்னிலங்கையில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர். விசாரணைகளில் வெளியான அதிர்ச்சி தகவல். அம்பாறையில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று தேவாலகந்த பிரதேசத்தில் வைத்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்னும் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது கடந்த 23ஆம் திகதி அன்று இரவு 7:30 மணியளவிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் பேருந்தை செலுத்தி சென்ற சாரதிக்கு திடீரென்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பஸ் தடம் மாறி வீதியை விட்டு விலத்தி அருகிலுள்ள மரம் ஒன்றில் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். இதனை அடுத்து உடனடியாக பஸ்ஸின் சாரதி எங்கினியாகன பகுதியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னதாக அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்திய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இன்னும் குறித்த சாரதிக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தான் உயிரிழந்துள்ளதாக மருத்துவ அறிக்கைகளில் தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ள போது குறித்த சாரதிக்கு ஏற்கனவே உடலில் சுகயினம் ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவர்கள் அவரை பேருந்தை செலுத்த வேண்டாம் என்று கூறிய பொழுதும் அவர் அதற்கு பதிலாக வேறொருவர் பேருந்தை செலுத்துவதற்கு இல்லை என்று கூறிவிட்டு இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் அவர் பஸ்ஸை செலுத்தி கொண்டு சென்றிருந்த வேளையிலும் அவருக்கு உடல் நலத்தில் குறைபாடு ஏற்பட்டுள்ளதை அடுத்து இந்த மருத்துவ ஆலோசனைகளை பெற்ற பிறகும் அவர் இவ்வாறு செயற்பட்டுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். குறித்த சாரதி பேருந்தை செலுத்தி சென்ற வேளையிலே அவருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதை அடுத்து அவர் பேருந்தை நிதானமின்றி வீதியை விட்டு விலத்தி அருகிலுள்ள மரத்தில் மோதி இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் மேலும் இந்த விபத்தின் போது 40 பயணிகள் பேருந்தில் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தின் போது ஒரு பயணி மட்டும் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றதாகவும் வேறு எந்த பயணிகளுக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்னும் உயிரிழந்த நபருடைய உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னதாக சடலம் உறவினர்களில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட KKS வீதியில் இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 2 வயதேயான ஆண் குழந்தை ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்ட போது நேற்றைய தினம் தாய் ஒருவரும் அவருடைய 2 வயதுடைய மகனும் முச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்ததாகவும் KKS வீதியில் சுன்னாகத்தில் இருந்து மருதனார் மடம் சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று கிளை வீதி ஒன்றை திரும்ப முற்பட்ட வேளையிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து உடனடியாக அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவலினை வழங்கியதை அடுத்து விரைந்து செயற்பட்ட போலீசார் குறித்த விபத்துக்குள்ளான தாயையும் 2 வயதுடைய மகனையும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அனுமதித்த வேளையிலும் சிகிச்சை பெற்று வந்திருந்த போதும் சிகிச்சை பலனின்றி 2 வயதுடைய ஆண் குழந்தை உயிரிழந்துள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். இன்னும் விபத்துக்குள்ளான தாயார் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் குறித்த குழந்தையுடைய உயிரிழப்பானது உறவினர்களை பெரும் துயரத்திற்கு உள்ளடக்கி உள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். கொழும்பு கிராண்ட்பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வல்லவத்தை பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் அதிரடியாக கடந்த 23ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளதாக கிராண்ட்பாஸ் போலீசார் தெரிவித்துள்ளனர். கிராண்ட்பாஸ் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சுற்றி வளைப்பினை மேற்கொண்ட போதே குறித்த சந்தேக நபர் சிக்கியுள்ளதாகவும் வெள்ளப்பட்டிய பிரதேசத்தை சேர்ந்த 48 வயது மதிக்கத்தக்க நபர் ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளதை அடுத்து அவரிடமிருந்து 10 கிராம் 500 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிராண்ட்பாஸ் போலீசார் மேற்கொண்டதன் பின்னதாக குறித்த சந்தேக நபர் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 எனும் இணையதளத்தினூடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.